எந்த ஒரே ஒரு நிமிடம் கூட ஐயோ நம்ம இப்படி போயிடுவோமோ, நமக்கு முன்னாடி மேல ஒருத்தவங்க வந்துடுவாங்களோன்னு நீங்கள் தயவு செய்து யாரும் நீங்கள் நினைக்க வேண்டாம். தளபதி நெஞ்சில் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ, ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. நீங்கள் அனைவரும் அவர்களுக்கு உண்டான பதவிகள் வழங்கப்படும் என்பதை months later. சாம்பார் ஆப் எனக்கு ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. பச்சை தாலி எடுத்துட்டாங்க. அதுக்கு எனக்கு சீட்டு எனக்கு இதுக்கப்புறம் கொடுத்தா கொடுப்பானாங்க. நீங்கள் அனைவரும் அவர்களுக்கு உண்டான பதவிகள் வழங்கப்படும். நமது புஷி ஆனந்தம், சாமிநாதனா, புதியவன் சொல்லிட்டு கட்சி முக்கிய பொறுப்பாளர்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு வேட்பாளர்கிட்டையும் பணம் டீல் பேசுறாங்க. நீங்கள் அனைவரும் அவர்களுக்கு உண்டான பதவிகள் வழங்கப்படும். நீ மட்டும் நேர்ல கலச்சா உன்னை புளிச்சிருடா. அந்த டீல் பேசுதான் நமது தலைவர் விஜய் அவர்கள் பணத்தை கொடுத்துதான் வேட்பாளர் கூப்பிடணும்னு அவசியம் இருக்கா? அவனுக்கு பிடிக்கல விடு, எனக்கு பிடிக்குது. தொண்டனுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். என்ன நீ பெரிய தொண்டை, தினம் 5 ரூபாய் டீ ஷர்ட்டுக்கு என்கிட்ட வாங்கிட்டு போற, உனக்கு நான் பதில் சொல்லணும். பணம் கொடுத்து ஒரு நம்மகிட்ட 5 கோடி ரூபாய் பணம் கேட்கறாங்க. அந்த பணத்தை கொடுத்ததான் வேட்பாளர் நிக்கணுமா? ஒரு எம்எல்ஏ நிக்கிறவரு பணம் இல்லாத ஒரு வேட்பாளர் நிக்கிறாரு. இந்த எலெக்ஷனுக்கு உங்களால செலவு பண்ணி ஜெயிக்க முடியுமான்றதுதான் கேள்வியே. உண்மையான கட்சிக்காரனை பணத்தால எடப்பட முடியாது மாவட்டம். நான் கொள்கைக்காக நிக்கிறவன். ஏய் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், சிரிப்பு போலீஸுங்கற. அதை விட முக்கியம், காசு செலவு பண்ணாதான் இங்க ஜெயிக்க முடியும்னு ஆயிடுச்சு. ஜனங்களும் அப்படி மாறிட்டாங்களா? அப்பனா எனக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்ல வர, அப்படித்தானே? ஆமா, நீ பெரிய ஜமீன்தாரு, ஒன்னு இருக்கு சொல்றக்கு. வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்கள். இங்க இருக்கக்கூடிய மொத்த தொகுதியில இருக்கக்கூடிய வேட்பாளரை தாண்டி அங்க தாவேக்கால ஆயிரக்கணக்கான பேர் வேட்பாளர் கனவுல இருக்கான். அப்ப கிட்னியே இல்லையா? கொஞ்சோண்டு சட்னி வேணா தரேன், நக்கிட்டு போறீங்களா? அவனுக்கெல்லாம் சீட்டு இல்ல. புஷியானந்த பார்வைப்பட்ட அவருடைய கடைக்கன் பார்வைப்பட்டவருக்கு மட்டும்தான் சீட்டுன்னு தெரிஞ்சிருவீங்க. மார்ச்ல பெரிய வேடிக்கை இருக்கு, கொண்டாட்டம் இருக்கு. யூடியூப் சேனல் கண்டென்ட் கொட்டி கிடைக்கும். இப்ப புரியுது, இப்ப புரியுது. ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. தெரியாம பேர சொல்லி நேரா போய் லெஃப்ட்ல திரும்புங்க, மெயின் ரோடு வந்துரும். அதான் உங்களுக்கு ஷார்ட் ரூட். டேய் நீ இங்க யாரா இருக்க? சீக்கிரம் வாங்க, வர்றீங்க. ஐயா கை செஞ்சு அண்ணனை காட்டி குடுறாரா ராசா? யார் கேட்டாலும் வெளியூர் போயிட்டு சொல்லு. ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி. ஸ்டாலின் தாத்தா நாங்க என்ன பயந்துட்டோம்னு நினைச்சீங்களா? நாங்க ராவண படம் என்னைக்குமே பின்தாங்க மாட்டோம், பயந்துடாதீங்க. சொல்லுவேன், கோயம்பேட்டில் தான் இருப்போம். நான் என்ன பண்ணுங்க, இப்ப இவ்வளவு நேரம் மூச்சு முடுக்க பேசினாரு, எது ஒன்னாரு இவ்வளவு நேரம் பேசினா? நாங்க டிவிகே கட்சியில இருந்து நாள் தானே போறாரு. எங்க வீட்டுல 6 பேர் இருக்கிறாங்க, 6 பேருமே டிவிகே தான் ஓட்டு போடுவோமே. முதல்ல நீ ஓட்டு ஐடி வாங்க. பால்வாடி இயக்கத்திற்கு நிச்சயம் இந்த தேர்தலில் பாடம் சொல்லும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தம்பி, அந்த தொகையெல்லாம் ஒரு ஊருக்கு 5 பேர் தான் போயிருக்கானுவா. அது எங்க சொந்தக்காரன் பந்தக்காரன் அவங்களாம் கூட நாளைக்கு நான் நைட்டு பக்கம் பேச சரியா போயிடும். எங்க மாமா மச்சான், எங்க அண்ணன், எங்க தம்பி ஒரு நாள் நைட் அவனு கூட உட்காந்து சரியா போயிடுச்சு. அவனும் எங்களை பிச்சு மீறுவானாவா? வாய்ப்பே கிடையாது. இந்த வாட்டி தளபதி தான். அட உண்மை இல்லப்பா, நான் தளபதியை சொன்னேன். சும்மா கதை அவங்க சொல்றதுலாம். விஜய் ஒரு போட்டே கிடையாது தம்பி. அது ஒரு எப்படி சொல்றது தெரியல. அது நேத்து முடிஞ்ச காலால எங்களோட தளபதியோட கட்சி 75 ஆண்டு காலம் வளர்ந்த கட்சி. ஒவ்வொரு கிளை இல்லாத ஊரே கிடையாது. கிளை இல்லாத கட்சியை பத்தி பேசிட்டு என்ன அர்த்தம்? அது எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க பாரு, எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க. கட்டின மனைவியே விஜய் ஏத்துக்கல. இவன் எப்படி நாங்க எப்படி ஏத்துக்க முடியும்? அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்னு சொன்னா சொல்லட்டுமா? அது ஒரு சும்மா சாதாரண, அது ஒரு கட்சியே கிடையாது.
எங்க தளபதி தான், நாங்க தான் ஆட்சி வைப்போம். அவனை மாட்டாடா பம்பர கட்ட மண்டையா. 1,28,00,000 பேர் எங்கள் வலைத்தளத்தை பின்தொடர்கிறார். எனக்கு இவ்வளவு பேர் பின்தொடர்றாங்க தெரியுமா? அப்ப நான் தான் பிரதமராகவே இருக்கும். ஒத்த நொடியிலதான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சே. ஓம் சக்தி பராசக்தி. எம்எல்ஏ பேர் என்ன? எபினேசரா? எம்எல்ஏ எபினேசர் ஒரு தீய சக்தியை வீழ்த்துவதற்காக தலைவர் தளபதி அவர்களால் நிறுத்தப்படுகின்ற தூய சக்தி அண்ணன் அவர்கள். One hour later, 2 hours later. 6 months later. 12 o'clock midnight. Meanwhile, அவன் எங்கடா எங்க உட்காந்தா? சுமார் மூஞ்சி குமாரே, அவ்வளவுதான். அண்ணாச்சி வரல வேகமா ஆடுது. உன்னை மிரட்டினடா நானு. உசா இருக்க. உங்களை நேர்ல சந்திக்கணுமா? அவரை நீங்க பார்க்கணுமா? அவரை முதலமைச்சர் ஆக்குங்க. கவர்மெண்ட் நம்பல்து, போலீஸ் நம்பல்து, கண்டிஷன் நம்பல்து. அதுக்கப்புறம் ஸ்டாலின் சார் வெளியே வர முடியாது. உங்களை வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் சந்திப்பார். அவர் முதலமைச்சரா ஆனதுக்கு அப்புறம் போய் மக்களை தனித்தனியா சந்திப்பாருன்றாரு. முதலமைச்சரா ஆனதுக்கு அப்புறம் நாங்க ஓட்டு போட்டு உன்னை சிஎம் ஆனதுக்கு அப்புறம் நீ மக்களை பாப்ப. அதுக்கு வரைக்கும் நாங்க காலு கெடு காத்துருங்க. நீங்க ஆணையே புடுங்கவனா நீ மூடிட்டு பணம் ஊர்ல இரு. ஆனா அவன் அவ்வளவு காரி துப்பியோ வைக்கவே இல்லாம சிரிச்சுன்றீங்கல்ல. ஒருவேளை விஜய் என்ன அரசியலுக்கு வரலனா எப்படி இருந்திருக்கும்? நாத்துக்கு ஜனநாயகன் படம் 100 கோடி வசூல் அடிச்சு ஹிட் ஆயிருக்கும். லியோ 2 பட போஸ்டரே வெளியா இருக்கும். தமிழ்நாட்டுல இத்தனை தற்கொலைங்க இருக்காங்கன்னு தெரியாமலே போயிருக்கும். நம்ம ராஜ்மோகன் அண்ணன் பட்டிமன்ற பேச்சாளராகவே இருந்திருப்பாரு, நல்லா இருந்திருக்கும். கருணாநிதி, ஸ்டாலின் ஆகிய நான் துப்பாக்கி விஜய் அண்ணன் கையிலே இருந்திருக்கும், சிவகார்த்திகேயன் கையில போயிருக்காது. ஆமா சாட்டை துரைமுருகனுக்கு கண்டென்ட்டே கிடைச்சிருக்காது. அனில் ஒருவரும் போட்டிருக்க மாட்டாரு. விஜய் மகனே, விஜய்ங்கிறது கெட்ட வார்த்தை ஆயிடுச்சு. அடுப்பேத்திரவங்க கிட்ட கம்முன்னு உசுப்பேத்திரவிட்ட உம்முன்னு சொல்லிட்டு அண்ணன் ஜம்முன்னு ஆடியோ லான்ச்ல பேசிட்டு இருந்திருப்பாரு. நாங்களும் அவர் கொண்டாடிட்டு ஜாலியா இருந்திருப்போம். இந்த நேரம் அண்ணன் நடிக்கிற நடிப்புக்கு அவர் ஆஸ்கர் அவார்டே வாங்கியிருப்பாரு. புள்ள இல்லடா, புலிடா. ஆமா நீங்க சொல்ற மாதிரி உங்க அண்ணன் அப்படியே இருந்திருந்தாருன்னா இந்நேரம் கூட்ட நெரிசல்ல சிக்கி உங்க அண்ணனை பாக்கணும்னு சொல்லிட்டு 50 பேர் இறந்துருக்கவும் மாட்டாங்க. தெரியாது, இங்க வந்து சத்தமா எல்லா உலகமா இருந்தாங்க. ஓட்டு கேட்க ரோட்டுக்கு தானே வரணும், வாங்க வந்துதானே ஆகணும். ரெடியா இருக்கு. வெயிட்டிங்கா. ஆஹா, இப்போ ஒரு அளப்பறை கொடுத்தா தானே தப்பிக்க முடியும். சாத்தூர் சமஸ்தானா? அடடே, அரைக்காப்பட்டி ஜமீன்தாரு. ஆவோ கேக்கு வாங்க. தீய சக்திடா. இங்க பாரு ஊழல் சக்திய. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. யோ லாட்ரியே பாத்தியா நம்ம தலைவருக்கு எவ்வளவு சப்போர்ட்னு? யோ அவங்க சப்போர்ட் பண்ணல, நம்ம தலைவரே வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாருன்னு கலாய்க்கிறாங்க. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. அப்படியா சொல்ற? சும்மா இருக்க கத்தாதீங்க. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. விஜய் கில்லியில் ஆரம்பித்த பந்தம் திருப்பாட்சியில் திரும்ப சேர்ந்து ஆதி முதல் அந்தம் வரை காதல் குருதிகளானதால் 20 வருடம் கடந்தும் லியோவில் தம்பதிகளாகி தி கோட் மூலம் ஊர் சுற்றியதால் சங்கீதாவை கோர்ட்டுக்கு செல்ல வைத்திருக்கிறது விஜய் த்ரிஷா ஜோடி என்கிறார்கள் திரை உலகினர். கொஞ்சம் நஞ்ச இருந்த மானத்தை இவன் வாங்கிட்டான். பாஜகவினுடைய மாநில தலைவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு 80% மகளிருக்கு அந்த உரிமை தொகை கிடைக்காது அப்படின்றத சொல்லியிருக்காரு. 9 வருஷம் முன்னாடி எல்லாரோட பேங்க் அக்கௌண்ட்லயும் ஒரு 15,000 ரூபா, 15 லட்சமா 15 ரூபா வரை கொடுத்தாரா? இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு அருகதை வேணும். ஸ்டார்ட் பண்ணு.
இங்கிட்டு வா. அப்படியா அப்படியா. படைக்கலடி படைக்கல. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.